ஹலோ ஓஜிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஜான்சனாவை போலவும் சாமி ஜெயில் போலவும் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இட்ரியோ டிராகனோவா சொல்லியிருக்காரு. ஆமாம், ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணது ஜிம்யூஸோவா என்ன? வாங்க இன்றைக்கான தொகுப்பை பார்க்கலாம். மறக்காமல் முதலாக சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், சாமி ஜெயின் எதுக்குங்க யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார்? சாமி ஜெயின் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சோலோ சிக்காவாட்டிருந்து வின் பண்ணதுலேருந்தே அவரை விட பெட்டர் தென் சாம்பியனாக தான் இருக்கிறாரு. சோலோ சிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல யுனைடெட் சாம்பியன் தான், பல பேருக்கு பிடிச்சிது. ஆனால் சாமி ஜெயின் எதில் மக்களை கவர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபெண்டிங். எஸ், ஜான்சனா எப்படி வாரம் வாரம் வந்து ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிற ஒரு தொகுப்பின் மூலம் பல பேரை கன்வெர்ட் பண்ணி ஓப்பன் சேலஞ்சிங்கில் நிறைய பேர் டிஃபீட் பண்ணார். ஈவன் வாரம் வாரம் ஓப்பன் சேலஞ்சிங் தான், மண்டே நைட்ரால யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் தான், அதை பீட் பண்ணணும்னு முயற்சி பண்ணார் சாமி ஜெயின். பட் ஆனால் அந்த ஓப்பன் சேலஞ்சிங்லேயே இட்ரியோ டிராகன் அவகிட்ட தோற்று போயிட்டார். எனக்குள்ள மனசில் ஒரு கவலை இருந்ததுங்க, சத்தியமாக இருந்தது. என்னடா சாமி ஜெயின் இருந்ததுதான் வீக்லி இந்த டைட்டில் டிஃபெண்ட் ஆகிருக்குமே, வீக்லி இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குமே, இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. ஆனால் அதை பூர்த்தி செஞ்சிட்டார் இட்ரியோ டிராகனோவா. இதை வர சாமி ஜெயின் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய இன்ஸ்பிரேஷனல்லே நீ தான் சாமி, உன்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங் மூலியமாக தான் நான் சாம்பியன் ஆகிருக்கேன், அது நெசமான விஷயந்தான். இந்த ஸ்மாக்டவுன் பிராண்டிங்கில் அதை நான் விட்டு பிரிக்கிறதுக்கு விரும்பலை. நீ ஜான்சனாவை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவனை மாதிரி வீக்லி டைட்டில் டிஃபெண்ட் பண்ண, ஈவன் ஒரு 5 தடவை என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணியிருக்கிறேன், நானும் அதே போல் வாரம் வாரம் ஓப்பன் சேலஞ்சிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வாவ் ஆசம்யா, உண்மையிலே ஆசையா, ஆசைன்னா ஆசம், உண்மையிலேயே ஆசை ஐயா. அதுலேயும் இன்றைக்கி தன்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங்கே ஒரு டஃப்பான காய்கிட்ட தான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி சாமி ஜெயினுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கிலும் அலிஸ்டர் பிளாக் இருந்திருப்பார், இந்த முறையும் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி கைஸ், இட்ரியோ டிராகனோவா ஒரு ரெக்கார்டை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜான்சனா தான் அதிக தடவை ஓப்பன் சேலஞ்சிங் விட்டு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணவர், அதை பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜான்சனாவோட ரெக்கார்டுங்கிறது 12 தடவை தொடர்ந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணவர், அதை பீட் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிப்போம். ஆக்சுவலி ஜான்சனா அதை ரெக்கார்டெல்லாம் படைக்கல, வீக்லி டிஃபெண்ட் பண்ணி அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அதை பண்ணார். இப்போ அதையே சாமி ஜெயின் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணார். அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக டிராகனோவா பண்ணுறது நல்லா இருக்குது. ஆமாம், ஜேக்கப் ஃபாட்டுவை யார் தான் அடித்தா? ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்தீங்கன்னா போன வாரம் யாரோ ஒரு மறுபடம் நபர் அட்டாக் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் நான் அடிக்கடி இதை உங்ககிட்ட சொன்ன விஷயந்தான், ஜேக்கப் ஃபாட்டுக்கும் நெசமாலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜுரிகள் பல விதத்தில் இருக்குது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெடிக்கல் ரெஸ்ட் கொடுக்கணும், சில நாட்கள் வர முடியாது. ஸோ அதே நேரத்தில் ஜேக்கப் ஃபாட்டுடைய இன்ஜுரியை நம்ம காசாக்கணும் அப்படிங்கிறதுனால ஜேக்கப் ஃபாட்டுவை மர்மமான முறையில் யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? ஜேக்கப் ஃபாட்டுடைய அவரோட பல்லே தங்கப்பல், அதுக்குள்ளே இருக்கிற சொத்தப்பல்ல 4-5 பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிடுங்கின மாதிரி அங்கங்கே சதுரி இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தன் அடிச்சிருக்கான்னா எப்படிப்பட்ட இதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். WWE அப்படி காட்டுறாங்களாமா. அதனால் அதாவது இவ்வளோ பெரிய அடி வாங்கினதுனால அவர் இன்ஜுரி ஆகிட்டாருன்னு. சரி, ஜேக்கப் ஃபாட்டுவை அடித்தது யார்? நிறைய பேர் சொல்கிறது ட்ரூ மேக்கின்டர் தான்ப்பா. ஏன்னா ட்ரூ மேக்கின்டர் அப்போ தான் டைரக்ட்லி நம்பர் 1 கண்டெண்டர் ஆவார்னு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஜேக்கப் ஃபாட்டு அடி வாங்கினதை கிட் வில்சன் மட்டும்தான் பின்னாடி இருந்து பார்த்துருப்பார் யார் அடித்தார்னு. அவர் வாயில் கை வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். அப்போது யார் அடித்தா அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்கிறாரு. ஸோ கிட் வில்சன் சொன்னால் மட்டுமே யார் ஜேக்கப் ஃபாட்டுவை அடித்தா அப்படிங்கிறது தெரியும். கிட் வில்சன் தெரியும்ல, அவங்க பிடி டட்லீஸ் டீமில் இருக்கார்ல, அவர் தான் கிட் வில்சன். அவரோட பேர் வில்லியம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ கிட் வில்சன் அப்படிங்கிற பேரில் இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா யார் அடித்தா அப்படிங்கிறத பார்த்துருக்கா. இப்போது ட்ரூ மேக்கின்டர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல என்ன சொல்லியிருப்பார்? தேவையில்லாமலாம் என் மேலே பழியப்படாதீங்க, நான் அட்டாக் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா டேரெக்டாகவே சொல்லிடுவேன். என் கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அட்டாக் பண்ணதுங்கிறது ஜிம்யூஸோ தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜிம்யூஸோக்கு டைட்டில் மேலே ஆசை. அவன் தம்பி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறான், இவனுக்கு அன்டிசிபிட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறான்னு ஆசை. ஸோ அவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டர் ஒரு பழியை தூக்கி போட்டிருப்பார். ஸோ இப்போ பழியின் அடிப்படையில் நான் ட்ரூ மேக்கின்டருடைய ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஹானஸ்டான நபர்,
அவர் ஒரு கெட்டவனை மாறினதுக்கும் ஹானஸ்ட்டாக ஒரு பதில் சொல்லியிருப்பார். என்ன மாதிரி செத்ரான்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கான், மற்றவங்களுக்குலாம் அவன் கொடுக்க எனக்கு தரமாட்டுக்காருன்னு. அதுமாதிரி சிஎம் பாங்க் விஷயத்துலேயும் நியாயம் இருக்குது. சிஎம் பாங்க் தான் அவருடைய ஹெவி சாம்பியன்ஷிப்பை பிடிக்கிட்டானு நியாயமான ஆளாக தான் இருந்திருக்காரு. போய் வந்து சொல்ல மாட்டார் ட்ரூ மேக்கின்டர் அவரோட ஸ்டோரியில். அப்படி பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டர் என்னமோ அடிச்சிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டரும் மனுஷன் தானே, போய் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் யார் மேலே பழிய போட்டிருப்பாருன்னா ஜிம்மி ஊசோ மேலே. எனக்கும் டவுட் இருக்குதுங்க. ஏன்னா ஜிம்மி ஊசோ தான் பிரதரை காட்டிலும் நான் வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. தான் பிரதர் ஹெவிவெயிட் சாம்பியனுக்கான கண்டர் ஆகிட்டார், அவர் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. ஓகே, ஜிம்மிக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ ரால தான் கிடைக்கல, ஸ்மாக்டவுன்லையாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ மேபி பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ அட்டாக் பண்ணியிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. தான் ஃபேமிலியில் இன்னொருத்த வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் இன்னும் ஆகலைல்ல, தன்னை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்கல்ல. அந்த கோவத்தில் ஜேக்கப் ஃபாட்டோவை அட்டாக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்மி ஊசோ மேலே தான் நான் வந்து அதிகமாக சந்தேகப்படுறேன். ஒரு காரணமாக சந்தேகப்படுறேன். ஏன்னா ஜிம்மி ஊசோ பிளட் லைனில் இருக்கிற ரோமன் ரெயின்ஸு, ஜே ஊசோ இவங்களுக்குள்ள ஏதோ தொட்டக்காரன் மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறானுங்க. அது என்னது அப்படின்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பேசும்போது கூட ஜிம்மி ஊசோடைய பார்வைகள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பக்கமும் போயிட்டு அப்படியே மழுப்புற மாதிரி என் ஜேக்கப் ஃபாட்டு என் பிரதருக்கு நீ நியாயம் கேட்குற சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு தான் ட்ரூ வந்து சந்தேகத்தின் பேரில் ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு கடுப்பாக்கி ஜிம்மி ஊசோ ட்ரூ மேக்கின்டரை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஜிம்மி ஊசோ மேலே டவுட் இருக்குது. ஸோ ஜிம்மி ஊசோ தான் அட்டாக் பண்ணாரா அப்படிங்கிறது நான் சொன்னோம்ல, கிட் வில்சன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். கிட் வில்சனை வச்சு ரொம்ப நாள் ஸ்டோரி இழுக்க போகிறானுங்க. சரி, ட்ரூ மேக்கின்டர் இல்லை, ஜிம்மி ஊசோவும் இல்லை, வேறு யார் மேலே சந்தேகப்படுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் மேலே நான் கண்டிப்பாக சந்தேகப்படுவேன். அவர் தான் வைப்பர் ராண்டி ஆர்டன். எப்பா வைப்பர் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சந்தேகப்படுறேன். வைப்பர் ராண்டி ஆர்டன் மேலே சந்தேகப்படுறேன். ஏன்னா ராண்டி ஆர்டனுக்கு டைட்டில் மேலே ஆசை. ட்ரூ வாரான், டேமியன் வாரான், அண்டர்டேக்கர் வாரான், கோல்டுபர்க் வாரான், எல்லாரும் வரானுங்க. ஆனால் இந்த கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்க டைட்டிலுக்கான சிங்கிள் வாய்ப்பு ராண்டிக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போது டேமியனும் ட்ரூவும் நம்பர் 1 கண்டெண்டருக்கு மோதுறதுனால ராண்டிக்கான அந்த டைட்டில் அந்த நாட்கள் வந்து தள்ளி போகும். ஸோ அதனால் அவர் ஜேக்கப் ஃபாட்டோவை அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ராண்டியோடைய வில்லத்தனத்துக்கு ஒரு ஹிண்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி ட்ரூ வந்து ஆல்ரெடி வில்லன் தான். அவருக்கான வில்லத்தனத்துக்கு கூட கொஞ்சம் மெருகத்துடன் இவர் அட்டாக் பண்ணணும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவை இன்றைக்கி பொழந்து தள்ளியிருப்பார். ஸோ மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நம்ம பார்வை முழுக்க இப்போது ஜிம்மி ஊசோ பக்கம் போயிருக்குது. ஜிம்மி ஊசோ மேபி அட்டாக் பண்ணியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ராண்டி ஆர்டனும் அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போது 2 பேர் மேலே டவுட் இருக்குங்க. ஒன்று ஜிம்மி ஊசோ, மற்றொன்று நம்ம ராண்டி ஆர்டன். இதை தவிர்த்து சில பேர் சொல்கிறானுங்க கோடியே அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜேக்கப் ஃபாட்டோவுடைய நிஜமான இன்ஜுரியை வச்சு WWE ஸ்டோரியில் கிரியேட் பண்ணுறது நல்லா தாங்க இருக்குது.